அத்தியாயம் 4. பீஷ்மரும் அம்பையும். சத்தியவதியின் புதல்வர்களில் ஒருவனான சித்திராங்கதன் கந்தர்வன் ஒருவனுடன் நடைபெற்ற போரில் அவனால் கொல்லப்பட்டான். அவனுக்கும் புதல்வர்கள் எவரும் இல்லாததால் அவனது தம்பி விசித்திர வீரியன் முடிசூட்டி கொண்டான். இளம் பருவத்தினன் என்பதால் உரிய பருவத்தை அவன் அடையும் மட்டும் பீஷ்மரே அரசாட்சியை தன் நேரடி கண்காணிப்பில் நடத்தி வந்தார். விசித்திர வீரியன் வாலிபனானதும் காசிராஜனின் புதல்வியருக்கு சுயம்பரம் நடப்பது பற்றி அறிந்த பீஷ்மர் ஒரு தேரில் ஏறி சுயம்பரம் நடைபெறும் அவைக்கு சென்றார். சுயம்பரத்தில் கலந்து கொள்ள வேண்டி கலிங்கம், கோசலம், புண்டரம், வங்கம் என பல தேசத்து ராஜகுமாரர்கள் அங்கு வந்திருந்தனர். காசிராஜனின் புதல்வியரின் பேரழகினை கேள்விப்பட்டிருந்தமையால் அங்கு போட்டி மும்முரமாக இருந்தது. க்ஷத்திரிய குலத்தில் பீஷ்மரின் புகழ் நிகரில்லாது இருந்தமையால் அவர் சுயம்பரத்தை கண்டு செல்லவே வந்துள்ளதாக முதலில் அனைவரும் எண்ணினர். சுயம்பரத்தில் கலந்து கொள்ள அரசகுமாரர்கள் பெயர் கொடுக்கும் சமயத்தில் பீஷ்மரும் தன் பெயரை கொடுத்தார். இதனால் பிற ராஜகுமாரர்கள் ஏமாந்தனர். அவர் சுயம்பரத்திற்கு சென்றது தன் இளவலான விசித்திர வீரியனுக்காக என்பது அங்கிருந்த எவருமே அறிந்திருக்கவில்லை. பீஷ்மர் கல்வி அறிவு மிகுந்தவர், வயதானவர். கிழவரான இவருக்கு இச்சுயம்பரத்தில் என்ன வேலை இருக்கப் போகிறது? முன்பு இவர் செய்த சத்தியம் என்னவானது? தன் ஆயுள் முழுமையும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருப்பேன் என இவர் செய்த சத்தியம் பொய்யோ என்று அங்கு கூடியிருந்தோர் ஏளனம் செய்தனர். விவாகத்திற்கு இருந்த 3 கன்னியரும் கிழவரான பீஷ்மரை பார்த்தனர். பின்பு அங்கு நிற்காது விலகி சென்றனர். தன்னை கண்டு காசிராஜனின் புதல்வியர் விலகி சென்றதை பார்த்த பீஷ்மர் கடும் கோபம் கொண்டார். அக்காலத்து மன்னர் குல வழக்கப்படி வாருங்கள் போருக்கு என்று சபையில் குழுமியிருந்த மன்னர்களை அறைகூவி அழைத்தார். தனியொருவராக பீஷ்மர் தன்னை எதிர்த்து போரிட்ட அனைவரையும் விரட்டி அடித்தார். பின் காசிராஜனின் 3 புதல்வியரையும் தன்னுடைய தேரில் ஏற்றி அஸ்தினாபுரம் நோக்கி விரைந்தார். அப்போது சௌபல நாட்டு அரசன் சால்வன் பீஷ்மரை தொடர்ந்து சென்று அவரை தடுத்தான். காசிராஜனின் புதல்வியரில் மூத்தவளான அம்பை மட்டும் அம்மன்னனை தன் மனதுள் வரித்திருந்தாள். இருவருக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. தனுர்வேதத்தில் பீஷ்மர் கரை கண்டவர் என்பதால் போரில் சால்வன் தோல்வியுற்றான். ஆனால் காசிராஜனின் புதல்வியரின் வேண்டுதலுக்கு இணங்க சால்வனை உயிருடன் தப்பி போகவிட்டார். காசிராஜனின் புதல்வியருடன் அஸ்தினாபுரத்தை பீஷ்மர் சென்றடைந்தார். 3 கன்னியரையும் விசித்திர வீரியனுக்கு மனம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்றன. திருமண பந்தலில் அனைவரும் கூடியிருக்கும் சமயத்தில் மணமகள்களில் மூத்தவளான அம்பை பீஷ்மரை நோக்கி மெல்ல நகைத்து, கங்காபுத்திரரே, தர்மநேரி அறிந்தவரே, சௌபல நாட்டு மன்னன் சால்மனை என் மனதில் கணவனாக கொண்டு விட்டேன். ஆனால் நீர் என்னை பலாத்காரமாக கொண்டு வந்து விட்டீர். சாத்திரம் அறிந்துணர்ந்த நீர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம் என்று கூறினாள். திருமண பந்தலில் இருந்தபடி அம்பை இவ்வாறு கூறியதும் பீஷ்மர் அவளது கூற்றை ஒப்புக்கொண்டு தக்க துணையை நியமித்து அவளை சௌபல நாட்டு மன்னன் சால்மனிடம் அனுப்பி வைத்தார். பின் அவளது இளைய சகோதரிகளான அம்பிகை, அம்பாலிகை ஆகிய இருவரையும் தம் இளவலான விசித்திர வீரியனுக்கு மனம் செய்து வைத்தார். பீஷ்மரால் சௌபல நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அம்பை தன் மனம் கவர்ந்தவனான சால்மனிடம், நான் உங்களைத்தான் விரும்பினேன். இதனை அறிந்த பீஷ்மர் என்னை தங்களிடம் அனுப்பி வைத்தார். என்னை நீங்கள்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டினாள். இவ்வாறு அம்பை கூறியதும் சால்மன், பல மன்னர்கள் சூழ்ந்திருக்க பீஷ்மர் என்னை வென்று உன்னை கவர்ந்து சென்றார். அதனால் உன்னை நான் ஏற்க இயலாது. அதனால் அவரிடமே திரும்பி சென்று அவரின் ஆணைப்படி நீ நடந்து கொள் என்று கூறி அவளை திருப்பி அனுப்பினாள். ஏமாற்றத்துடன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்த அம்பை பீஷ்மரின் சௌபால நாட்டின் நடந்தவற்றை கூறி வருந்தினாள். அதை கேட்ட பீஷ்மர் விசித்திர வீரியனிடம், தம்பி, அம்பையை சால்மன் ஏற்காமல் திருப்பி அனுப்பியுள்ளான். இனி இவளை நீ மணந்து கொள்ள உனக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை என்று வினவினார். அதற்கு அவன், தமையனானே, வேறொருவன் மீது தன் மனதை செலுத்தி அவனையே விவாகம் செய்து கொள்ள விரும்பிய ஒருத்தியை அவள் ஏற்க மறுத்ததால் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அது என்னால் இயலாது என்று கூறி மறுத்தான். இதனால் மேலும் வருந்திய அம்பை, வேறு கதி எனக்கு இல்லை,
அதனால் நீரே என்னை மணந்து கொள்ள கடமைப்பட்டவராவீர் என்று பீஷ்மரை வற்புறுத்தினாள். நிச்சயம் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள இயலாது. ஒருபோதும் நான் செய்த சத்திய வாக்கை பொய்த்திட சம்மதியேன் என்று கூறி விசித்திர வீரியனை மீண்டும் அம்பையை மணந்திடுமாறு வற்புறுத்தினார். ஆனால் அதை விசித்திர வீரியன் மறுத்துரைத்தமையால் பீஷ்மர் அம்பையிடம், பெண்ணே, உன் மனம் விரும்பி ஏற்ற சால்வனிடமே இதற்கான தீர்வை கேட்டுக்கொள்வாய் என்றுரைத்து அவனிடம் செல்லுமாறு கூறினார். ஆனால் சால்வனிடம் மீண்டும் சென்றிட வெட்கப்பட்ட அம்பை பீஷ்மரிடமே பலவாறாக கூறி வற்புறுத்தினாள். மேலும் அவள் பீஷ்மர் மனையை விட்டு அகலப் போவதில்லை என உரைத்து அங்கேயே பல ஆண்டுகளாக கழித்தாள். ஆனாலும் அவளது கோரிக்கையை பீஷ்மர் ஏற்க மறுத்திட்டார். இதனால் மீண்டும் சால்வனிடம் அம்பை திரும்பி சென்று தன் நிலையை கூறி தன்னை ஏற்குமாறு வேண்டினாள். ஆனால் அவனோ, மாற்றான் கவர்ந்து சென்ற கன்னியை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என முடிவாக மறுத்துரைத்து முன்போலவே அவளை அஸ்தினாபுரத்திற்கு திருப்பி அனுப்பிவிட்டான். இவ்வாறு பீஷ்மரிடம் இருந்து சால்வனிடமும் சால்வனிடம் இருந்து பீஷ்மரிடமும் என பலமுறை அலைந்து அலைந்து மனம் நொந்து போனாள். தன் நிலைக்கு பீஷ்மர்தான் காரணம் என்று கருதி அவர் மீது கடும் கோபம் கொண்டாள். பல நாடுகளுக்கு சென்று அம்பை இது பற்றி முறையிட்டு வந்திருந்தாள். தனக்கு நேரிட்ட அவமானத்திற்காக பீஷ்மரை எதிர்த்து போரிட்டு அவரை கொல்லுமாறு ஒவ்வொரு மன்னனிடமும் சென்று அம்பை வேண்டினாள். ஆனால் பீஷ்மர் பற்றி முற்றிலுமாக அவர்கள் அறிந்திருந்தமையால் எவருமே அம்பையின் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கவில்லை. முடிவில் கானகம் சென்ற அம்பை சண்முக பெருமானை எண்ணி கடும் தவம் புரிந்தாள். அவளின் கடுந்தவத்தை மெச்சிய முருகப்பெருமான் அவள் முன்பாக தோன்றி அவளுக்கு ஒரு வாடாத தாமரை மலர் ஒன்றை தந்து, அம்பையே, நான் உன்னிடம் அளித்த இந்த மாலையை எவன் தரித்து கொள்கிறானோ அவனே பீஷ்மரின் பகைவனாவான் என்றுரைத்து மறைந்தருளினார். முருகப்பெருமானிடம் அம்மாலையை பெற்ற அம்பை தன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு அரசனிடமும் சென்று, மன்னா, இந்த மாலை முருகப்பெருமானால் எனக்கு அளிக்கப்பட்டது. இம்மாலையை அணிந்து பீஷ்மரை கொல்லும் என்று வேண்டினாள். ஆனால் எவருக்குமே பீஷ்மரை பகைத்து கொள்ள துணிவு வரவில்லை. முடிவில் துருபத ராஜனிடம் சென்று அம்பை அவனையும் வேண்டினாள். ஆனால் அவனும் அவளது கோரிக்கை ஏற்க மறுத்துவிட்டமையால் தான் முருகப்பெருமானிடம் பெற்ற அம்மாலையை அவனது அரண்மனை வாயிலில் தொங்கவிட்டு வனம் புகுந்தாள். அங்கிருந்த சில தபோவனர்களிடம் சென்று அம்பை அஸ்தினாபுரத்தில் பீஷ்மரால் நேர்ந்த அவமானத்தை கூறி முறையிட்டாள். அதற்கு அவர்கள், அம்பையே, மனம் தளர வேண்டாம். பரசுராமனிடம் நீ சென்று முறையிடு. அவர் உனக்கு வேண்டியவற்றை செய்வார் என்று யோசனை கூறினர். அதன்படியே பரசுராமரிடம் அம்பை சென்றாள். அவளது முறையீட்டை கேட்ட பரசுராமர் அவள் மீது இரக்கம் கொண்டு, பெண்ணே, நான் சால்வனிடம் சொல்லி உன்னை மணந்து கொள்ளுமாறு சொல்ல வேண்டுமா? கூறு, அது என்னால் முடியும் என்றார். அதற்கு அம்பை, தவத்தில் சிறந்தவரே, வேண்டாம். நீர் பீஷ்மருடன் போரிட்டு அவரை கொல்ல வேண்டும். நான் தங்களிடம் வேண்டுவது என் திருமணம் அல்ல, பீஷ்மரின் மரணம் ஒன்றேதான் வேண்டுவது என்றாள். சத்தியர்களின் சத்துருவாக விளங்கும் பரசுராமர் பீஷ்மருடன் போர் புரிய வேண்டி சென்றார். இருவருக்கும் கடும் போர் நடந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் சமமான வீரர்கள் என்பதால் வெகு நாட்களுக்கு போர் நடந்ததே ஒழிய நின்றபாடில்லை. முடிவில் பரசுராமர் பீஷ்மரை தன்னால் வென்றிட இயலாது என உணர்ந்து அம்பையிடம், பெண்ணே, என்னால் முடிந்தவரை போரிட்டும் பீஷ்மரை வெல்ல முடியவில்லை. நீ அவரை சரணடைய வேண்டியதுதான் என்று கூறி அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார். பரசுராமர் தன் வேண்டுகோள் படி பீஷ்மரை கொல்லாதது சென்றமையால் அம்பையின் கோபம் மேலும் அதிகமானது. தன் எண்ணம் நிறைவேற இமயமலுக்கு சென்ற அம்பை அங்கு பரமேஸ்வரரை நோக்கி கடும் தவம் புரியலானாள். அம்பையின் கடும் தவத்தை கண்டு மெச்சிய சிவனார் அவள் முன்பாக எழுந்தருளி, அம்பையே, இப்பிறப்பில் உன்னால் பீஷ்மனை ஒன்றும் செய்ய முடியாது. உன் அடுத்த பிறவியில் பீஷ்மர் உன்னால் மரணடைவான் என்று கூறி அருளி மறைந்தார். இறைவன் இவ்வாறு கூறியமையால் தாமதம் ஏதுமின்றி தான் மறுபிறவி எடுத்திட வேண்டும் என்று எண்ணிய அம்பை சிதையை அடுக்கி தீ மூட்டினாள். கொழுந்துவிட்டு எரிந்த அச்சிதையில் அம்பை புகுந்து மரணத்தை தழுவினாள். இறைவன் அருளியபடி அம்பை துருபதராஜனின் மகளாக பிறப்பெடுத்தாள். சில ஆண்டுகள் கழிந்தன. அரண்மனை வாயிலில் எவரும் தீண்டிட பயந்தமையால் இன்னமும் தொங்கிக் கொண்டிருந்த மாலையை எடுத்து அதனை தன் கழுத்தில் தானே போட்டுக்கொண்டாள். உடனே துருபதராஜன்
ஐயோ மகளே, என்ன காரியம் செய்தாய்? பீஷ்மருடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொடுத்து விட்டாயே என்று பயந்து அலறினான். உடனே தன் மகளை அரண்மனையில் இருந்து வெளியேற்றி வனத்துக்கு அனுப்பினான். வனத்திற்கு சென்ற அம்பை அங்கு கடும் தவம் மேற்கொண்டாள். இதனால் ஆண் தன்மை கொண்டு சிகண்டி என்ற வீரனாக மாறினாள்.